அன்னைக்கு என்னென்ன சிறப்பு வழிபாடுகள்லாம் செய்யலாம் ஐயா? சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு? முதல் வழிபாடு தன்னைத்தான் சுத்தப்படுத்துவது. 2வது வழிபாடு அந்த ஊர்கள்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னாவே, எல்ல தேவதைகள் எல்லாம் அந்த ஊர்ல பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த ஒரு எல்ல தேவதைன்னா ஊரெல்லாம் சுத்தி வரும். வெளி சொந்த பந்தமெல்லாம் வருவாங்க. எல்லாருமே வந்து இந்த சித்ரா பௌர்ணமி கொண்டாடுவாங்க. ஆனா, மிக மிக சிறந்ததுன்னா, எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்கார்களோ, அந்த சித்தர்கள் இருக்கும் இடத்துல போய் நீங்க போய் உட்காந்துட்டீங்கன்னாவே, அந்த சித்தர்களோட நீங்க பேசுகிற ஒரு தன்மைக்கு வந்துருவீங்க. அந்த பேசுகிற தன்மை எப்படின்னா, நீ பேசாத இருந்தால் பிறர் பேசுவது உன் காதுல விழும். நீ பேசிக்கிட்டே இருந்தீன்னா, பிறர் பேசுவது காதுல விழுவாது. இது மாதிரி சித்ரா பௌர்ணமிக்கு இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நீ போய் உட்கார்ந்து தவத்தில உட்கார்ந்தா, கண்கள மூடிட்டு சும்மா இருந்தா போதும். அது உன்னுடைய நிலை நியூட்ரலுக்கு வந்து, நியூட்ரல்லேருந்து வெளியில அவுட்ல பார்க்கும்போது, பாசிட்டிவ் எனர்ஜி எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் எடுத்து, அது நம்மளுடைய உடலை எப்படி செயல்படுத்துதுன்றது இந்த அனுபவத்தில தாம்மா பார்க்கலாம்.